நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி, ஜூன் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 மற்றும் 12, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 7:55 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:28 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இரவு 9:28 வரை சித்திரை மற்றும் பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் இறைவன் வழிபாட்டினால் நலம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். நாணயத்தை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவதனால் நல்ல பெயரும் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வருமானம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். கூடுதல் உழைப்பு இன்றி ஏற்படக்கூடும். நண்பரின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெற்றோர் வழி ஒத்துழைப்பும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்ற அரசியல் துறையினருக்கு உங்களது வார்த்தையின் மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்கள் கேட்டு செயல்படுவது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திடீர் பணமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தேவைகள் இருந்தாலும் சரி செய்துவிட முடியுங்க. செலவுகளை குறைத்து கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் இன்று நீங்கள் தனித்து செயல்படுவீர்கள். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். என்று பெண்கள் கூடுமானவரை குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திடகார்த்தமான நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. பரணி. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். காசு பணம் கண்டிப்பாக கையில் புழங்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தனவரவு சீராக இருக்க கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாங்க. கிருத்திகை. என்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி நிம்மதி ஏற்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிடாமல் இருப்பது நல்லது. புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பீர்கள். குதூகலம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் சிறப்புடன் நடைபெறக்கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க.
நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். கட்டுப்பாடற்ற சுதந்திர தினம் எண்ணம் உருவாக கொடுங்க. என்று சிறிய விஷயங்களில் கூட மன நிறைவும் ஏற்படும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். மனதை தைரியமாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். முடிவுல தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். முக்கிய முடிவுல தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மட்டும் நல்லது. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குதூகலம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகுங்க. மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. கொடுமானவரை பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். என்று சுதந்திர எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். இனிய மாற்றங்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்து நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் நீங்க பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் கூதுகளும் ஒரு பக்கம் பிறக்க கொடுங்க. இனிய சம்பவம் ஒன்று கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகிவிடும். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபார நோக்கை அதிகப்படுத்துவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக தேடி பெறக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. பெண்கள் இன்று அனைவரிடத்திலும் இணக்கமாக சிரித்து பேசி பழகுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிகவும் நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவு காண்பது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக விலகுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. திருவாதிரை. என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். என்ற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வாழ்க்கை என்று நீங்கள் வாழ்வீர்கள். பயணங்கள் எளிமையாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். எது எப்படியோ
தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். உங்கள் வியாபாரத்தை இன்று நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக முன்னின்று செய்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை இன்று மேலோங்கிவிடக்கூடும். உறவினர்கள் சிலரால் வீண் விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அயல்நாட்டு முயற்சி ஓரளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினர் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கோபத்தை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். என்று வேலைகளை கவனமுடன் செய்வது மிக நல்லது. நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். பெண்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. முயலுங்கள் எளிமையாக செய்துவிட முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். என்று மனசுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்க முடியும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழந்துவிட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயன்றால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. அவசரப்படாமல் இருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆயில்யம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்கள் இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லும். வீட்டுக்கு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. வளர்ச்சி பாதி நோக்கி வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக படிப்படியாக முன்னேறும். இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். இடம் வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று மனக்குழப்பம் அகன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடிவிடுங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பண வரவு அதிகமாகி உடைய பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலனும் கிடைக்க கொடுங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் குழப்பமடைய வேண்டாம். கடுமையான சூழ் நிலவியது மாறிவிடக்கூடும். பெண்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைங்க. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனை எப்பொழுதும் இருக்கட்டும். தேக நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் கொஞ்சம் சூடாக இருக்க கொடுங்க. வெப்பத்தை கண்டிப்பாக நீங்கள் தணிக்க வேண்டும். காலை நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தெளிவான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்று கொஞ்சம் ஓய்வாக எடுத்துக்கொள்வது நல்லது. பூரம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தியானம், தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி செல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிலும் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்திரம். கனவுகள் நனவாக கூடும். கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடும். என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நெடுங்காலமாக வாங்கி நினைத்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று பெருமைகள் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முயற்சிகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். முன்னோர் சொத்துக்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடும். வார்த்தைகளில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். எதிலும் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்து வேற்றுமை இல்லாமல் இன்று நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரியிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மதிப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. பெண்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். முடிவுகளை பொறுமையாக எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் உயர்கல்வியில் சாதிக்க முடியும். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டால் மாணவர்கள் வெற்றி வகை சூட முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த நாள் நீங்க கவனமாக பேசுவது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். என்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்க முடியும். இந்த நாள் நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். அஸ்தம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெருமை மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தன வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். என்று முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மாற்றங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்துவிட முடியும். இந்த நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். துலாம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வழக்கம் போல் பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெற கொடுங்க. புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்க கண்டிப்பாக போராடுவீர்கள்.
பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். வழக்கமாக செய்யும் பணியை இன்று மாற்றி அமைப்பீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சிறப்புடன் இருக்கக்கூடும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் பண வரவும் இருக்கக்கூடுங்க. செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். தொழிலில் இருந்த தொய்வு நீங்கி முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் வந்து சேரக்கூடும். உங்கள் செயல்திறமை இன்று கண்டிப்பாக வெளிப்படுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியும். இன்று பெண்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். பொறுமையாக இருங்கள். முடிவு பின்பு காண்பது நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்க அவசரப்படாமல் இருப்பதே நல்லது. துலாம் ராசினியர்கள் பொதுவாகவே சந்திராஷ்டிரம் வருகின்ற காரணத்தினால் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிதானமாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது நல்லது. அக்கம் பக்கத்தாருடன் விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக இட வேண்டும். இன்று படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று தயவு செய்து நீங்கள் எதிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. எதிலும் மனோ தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க பாருங்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வழக்கமான பணியில் இன்று சின்னதாக தொய்வு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. விசாகம். என்று மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். வருமானம் சீராகத்தான் வரக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். இன்று மனப்பதட்டம் குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய நல்ல செய்திகள் இன்று வரக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். வருமானம் ஓரளவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு அனுகூலம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். வரன்கள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சமாதானமான போக்கு ஏற்பட கொடுங்க. நிலம் வீடு சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பண வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் என்று மனசுக்குள் போட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மன நிறைவாக இன்று இருக்க கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதலும் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிலும் முன்கோபம் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. செய்யும் பணிகளை நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதிலும் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க.
நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். அனுஷம், இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். துல்லியமாக ஆராய்ந்து முடிவெடுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. பண தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கட்டி விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாகவே அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. கேட்டை, இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிப்பீர்கள். தியானம், தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்ல கொடுங்க. நம்பிக்கையின் கதாபாத்திரமாக திகழ்வீர்கள். நாளைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று எதிலும் அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். குடும்பம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் கண்டிப்பாக வர கொடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமை சேரக்கூடும். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் இன்று நீங்கள் எடுக்க கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. இன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு கௌரவம் கண்டிப்பாக உயர கொடுங்க. மேலிடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நல்லவைகள் தேடி வரக்கூடும். இந்த நாள் நீங்க அடுத்தவருடன் விவாதம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் கவலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. காதல் திருமணத்தில் போய் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தாருடன் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று மாணவர்கள் யோசித்து முடிவு காண்பது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். கௌரவம் கண்டிப்பாக உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லுங்க. நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கௌரவ பங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். போராட்டம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நல்லவரின் நட்பு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்திராடம், இன்று கனவுகள் மேம்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. நிதானமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் நீங்க சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண முயற்சிகளும் ஒரு பக்கம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன் பாக்கிகள் எப்படியும் வசூலாகிவிடும். பகல் இரவாக பாடுபட்டதற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். இன்று வீடு கட்டும் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
இருக்கும் வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீடு கட்டலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொடர்ந்து இன்று நீங்க முன்னேறி செல்ல முடியுங்க. வியாபாரமும் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கக்கூடுங்க. பண வரவும் உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். என்று உங்களுடைய நிறுவன பங்குகள் சீராக உயரக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்க. அவசரம் என்பது துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். மனசுக்குள் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடும். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். பாடங்களை தெளிவாக படியுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. எதிலும் தயவு செய்து நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். என்று கொடுத்து வைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. என்று பேசித்து யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருவோணம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். புதிய நண்பர்களின் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எதையும் சமாளித்து செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். அவிட்டம். இந்த நாள் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். நல்லவரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். பழைய கடன்கள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணங்கள் தீர்வதற்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை இன்று நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாகவே நடக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுத்துவது நல்லது. பண பற்றாக்குறையை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் என்று வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவரின் குறைகளை போக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பயணத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடும். தன ரீதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூடிவிடுங்க. எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையினால் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கும்ப ராசினியர்கள் தயவு செய்து கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழிப்பது நல்லது. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பது மிக நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தெய்வீக சிந்தனை ஒரு பக்கம் மேலோங்கி விட்டு கொடுங்க. அடுத்தவர் செய்கின்ற செயலை நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் தோழிகளுடன் சிரித்து பேசுவீர்கள். நேரத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள். பெண்கள் உபயோகமான வேலைகளில் ஈடுபடுவது நல்லது. முக கவர்ச்சி அழகும் கொடிவிடும். என்று நுட்பமான அறிவும் வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள், பொறுமை காக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை முன்னின்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9,
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக கொடுங்க. என்று வாங்க வேண்டிய பொருட்களை வாங்க வேண்டிய முடியும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தடபுடலாக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்க கொடுங்க. சதயம். என்றும் முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தைரியமும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கைக்கு எந்த நாளை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வம் கண்டிப்பாக சேரக்கூடும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடும். குறைபாடாக இருந்த காரியங்கள் வெற்றி அடைய கொடுங்க. நிறைவேறாமல் இருந்த காரியமும் சூடுபிடிக்க தொடங்கும். என்ற அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனதில் ஏற்பட்ட செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள். என்று எந்த ஒரு பணியிலும் நீங்க உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இறை வழிபாட்டில் இன்று நீங்க கண்டிப்பாக நம்பிக்கை கொள்வீர்கள். நிதானத்தோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வரவழைத்துக் கொள்ள முடியுங்க. என்று எந்த செயலை செய்தாலும் விழிப்புணர்ச்சியுடன் செய்வது மிக நல்லது. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பணி நிரந்தரம் பற்றி நல்ல தகவலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுப்பதாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தயவு செய்து நீங்க கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழிக்க வேண்டும். எதையும் பேசி தீர்த்து கொள்வது மிக நல்லது. தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவியும் கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். என்றும் மாணவர்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். செய்யும் பணிகளை கவனமாக செய்யுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். உயர்கல்விக்கான வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியும். என்று மீண்டும் ராசினியர்கள் காதலில் உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கோபம் இல்லாமல் பேச வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியுங்க. அவசரப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கொடிவிடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மாற்று கருத்துடையோரிடம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். சிந்தனையை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொண்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. முழு முயற்சிகள் எதிலும் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். அதேபோல் பிள்ளைகளாலும் உங்களுக்கு கல்விக்கான செலவுகளும் இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனையும் இன்று பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதி நுட்பத்திறனும் இன்று வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டமும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி. இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இன்று எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாகவே பண வரவு இன்று கிடைக்க கொடுங்க. மதி நுட்பத்திறனும் இன்று வெளிப்பட கொடுங்க. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதினால் நல்ல பெயரும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்ற முகப்பொலிவும் அழகும் கொடிவிடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும்.
இந்த நாள் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.